ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. ரேஷன் பச்சரிசியில் கல் நெல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரிசியில் தண்ணியை ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுணும். 2 மணி நேரம் கழித்து பார்க்குறேங்க, அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சுங்க. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி நல்லா உணர விட்டுலாங்க. ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா உணர விட்டால் போதுங்க. அதில் இருக்கிற தண்ணிலாம் நமக்கு வடியணும், அவ்வளோதான். இப்போ அரிசி எடுத்து காமிக்கிறேன். இந்த பதத்துக்கு நல்லா காய்ஞ்சிருக்கணுங்க. ரொம்ப நேரம் காய விட்டுறக்கூடாதுங்க. இப்போ இந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. குறைன்னு இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம பாகுபதம் ரெடி பண்ணிக்கலாங்க. 3/4 கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்துருக்கோங்க. இதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருந்தோம். 3/4 கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து அதிகமாக எடுக்கும்போது 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்த பிறகு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி பாகுபதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுலாங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு செய்யுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தட்டில் தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம வெல்லம் தண்ணியை தண்ணியில் சேர்க்கும் போது கரையக்கூடாது. இதுமாரி தனியாக நமக்கு வரணும், அதுதான் கரெக்டான பதம். அடுத்து ஒரு பிஞ்சளவு உப்பும் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா மாவையும் ஒரே நடையில் போடக்கூடாது. இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தான் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், எல்லா மாவையும் நம்ம சேர்த்துட்டோம். கரெக்டான பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். எப்போவுமே அதிரசம் வந்து 2 நாள் நல்லா மாவு வந்து ஊறணும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாக மிருதுவாக கிடைக்குங்க. 2 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நாள் ஆகிடுச்சிங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. மாவு வந்து நல்லா பாகுபதத்தில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம கிளறும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா மாவையும் எடுத்து இதுமாரி கையால் நல்லா சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அதிரசம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம மாவை எடுத்துக்கலாம். மாவை வந்து இதுமாரி கோலி உருண்டை சைஸ்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்தது இதுமாரி வாழை இலை இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ண பிறகு நல்லா தட்டிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாதுங்க, அப்புறம் எல்லா மாதிரி ஆகிடும். இந்த பதத்துக்கு நல்லா தட்டின பிறகு நடுவில் ஒரு ஹோல்ஸ் விட்டுக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாங்க. எப்போவுமே அதிரசம் பொரிக்கும் போது அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு தான் செய்யணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரசத்தை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதிரசம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க, சீக்கிரமே வெந்துடும். அதனால் மிதமான தீயில வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும். நம்ம போட்ட உடனே பாருங்கள் நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சு. அடிப்பகுதி நல்லா நிறம் மாறிடுச்சிங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். இதேமாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் நல்லா அடங்கிடுச்சு. அதிரசமும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம்.